உலகமெங்கும் வாழுகின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கு ஊர் சுத்தி சேனலுடைய அன்பான வாழ்த்துக்கள். யார் இந்த யூதர்கள்? யார் இந்த ஜூஸ்? இவர்களுடைய வரலாறு என்ன என்பதையெல்லாம் நாம் விரிவாக இந்த தொடரிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். மனித சமுதாயத்தை இனக்குழுக்களாக இறைவன் உருவாக்கிய பொழுது இந்த மனிதர்களை வழிகாட்டுவதற்காக இந்த மனித சமுதாயத்தை ஒரு செம்மையாக்குவதற்காக இறைவனுடைய வழிகாட்டுதல்களை கொண்டு வந்து சொல்வதற்காக வழிநடத்துவதற்காக இறைவன் தேவ செய்திகளை, தூது செய்திகளை, நபிமார்கள் என்று அழைக்கக்கூடிய இறை தூதர்கள் அல்லது மெசஞ்சர் அவர்களை இந்த உலகத்துல மனித சமுதாயத்துல தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சான். அப்பேற்பட்ட இறை தூதர்களை அதிகமான நபர்களை கொண்ட ஒரு சமுதாயம்தான் இந்த யூத சமுதாயம். அப்போ இந்த யூத சமுதாயத்தை இறைவன் வெறுத்தானா அப்படிங்கிறது தான் நம்முடைய தலைப்பா இருக்குது. இறைவன் இந்த யூத சமுதாயத்தை, இறைவன் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை வெறுத்தான், சபிக்கப்பட்டான். அதாவது இந்த சமுதாயம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக நாடோடிகளாக அலைந்து திரிவதுதான் இறைவனுடைய வாக்குறுதி. அப்போ இந்த இனக்குழுக்களுக்கு, மனித சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்தமாக வழிகாட்டக்கூடிய அநேக நபிமார்களை, அதிகமான நபிமார்களை இந்த பனி இஸ்ரவேல் அல்லது இஸ்ரவேலர்கள் அல்லது அவர்களுடைய வழித்தோன்றர்களான யூத சமுதாயத்தில் அனுப்பி வைத்தான் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தை இறைவன் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும், அப்போ இப்படி நேசிச்ச இந்த சமுதாயம் என்ன விதமான வரம்பு மீறல்களை செய்து ஏன் இறைவனுடைய சாபத்தை பெற்று இறைவனால் வெறுக்கப்பட்ட ஒரு இனக்குழுவாக மாறியது என்ற வரலாற்றையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நம்முடைய சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவை முழுமையான வரலாற்று தொடராக நீங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போது இந்த இறை தூதர்களை அனுப்பப்பட்ட இந்த சமுதாயத்துக்கு இறைவன் தன்னையும் தன்னுடைய கோட்பாடுகளையும் நம்புவதற்காக, ஏற்றுக்கொள்வதற்காக இந்த இறை தூதர்கள் மூலமாக நிரம்ப அத்தாட்சிகளையும் அருட்கொடைகளையும் அள்ளி வழங்கினான் இந்த சமுதாயத்திற்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறவங்களாம் இறைவன் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற பார்க்காம எல்லாத்தையுமே நம்பக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு இறை தூதர்கள் மூலமாக இறைவன் பல அற்புதங்களை, பல அத்தாட்சிகளையும் விளக்கி இருக்கிறான். இன்னும் இந்த சமுதாயத்துக்கு இறைவன் பல அருட்கொடைகளை வாரி வழங்கியிருக்கிறான். அப்பேற்பட்ட எல்லா விஷயத்தையும் இந்த இறைவன் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருந்துமே இந்த சமுதாயம் எப்பவுமே இறைவனிடத்துல அதிகப்படியான கேள்விகளை கேட்கக்கூடிய சமுதாயமாக, அதாவது திரும்ப 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 ஒரு திருப்தி இல்லாத நிலையில மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சமுதாயமாக தான் இந்த யூத சமுதாயம் இருந்தது என்பது தொடர்ச்சியான வரலாற்றுகளில் நம்மளால பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இறைவன் இறை தூதர்களை அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த இறை தூதர்களை அனுப்புனான் என்று நம்புவதற்காக பல இடங்களிலே தன்னுடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கிறிஸ்துவமும் அதே மாதிரி ஜூடாயிசம் என்று சொல்லக்கூடிய யூதர் இனத்திலுமே வேதங்களிலுமே தூதர்களை அனுப்பி இருக்கிறோம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் யூதர்கள் சமுதாயத்துக்கு அதிகமான நபிமார்களை வழங்கினோம் அப்படின்னு இறைவன் சொல்றதுக்கு முன்னாடி தூதர்களை நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு அல் குர்ஆன்ல 16:84 இதுல ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இருந்தும் ஒரு சாட்சியை எழுப்புவோம் அப்படின்னு இறைவன் குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஒவ்வொரு இனக்குழுவிற்கும், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறைவன் வழிகாட்டுவதற்காக சாட்சியாளர்களாக
நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக ஒரு இறை தூதரை இறைவன் வழங்கி இருக்கிறான் என்பதை இறைவனே குர்ஆன்ல பேசுறான். அது மட்டும் இல்லாம 16:89 ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் அவர்களுக்கு எதிராக ஒரு சாட்சியை நாங்கள் எழுப்புவோம் அப்படிங்கிறதையும் இறைவன் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்திற்கு விலக்கி கூற அவர்கள் மொழியிலேயே நாம் இறை தூதர்களை அனுப்பினோம் அப்படிங்கிறத அல் குர்ஆன் 14:4 இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இப்படி இஸ்லாம் வேதத்திலும் இன்னும் கிறித்துவத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக, இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்மையாக ஒரு நேர்வழியை காட்டுவதற்காக இறைவன் இறை தூதர்களை அனுப்பினான். அந்த இறை தூதர்களை அதிகமான நபர்களை இந்த பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய இந்த யூத சமுதாயத்தினுடைய வழித்தோன்றல்களில் அதிகமான நபர்களை அனுப்பி இறைவன் இந்த சமுதாயத்திற்கு ஒரு அருட்கொடையாக ஒரு கிருபையாக செய்திருக்கு. யூத சமுதாயத்தில் பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் சமூகத்தில் அதிகமான இறை தூதர்களை கொடுத்தான். அப்படிங்கிறதுல நமக்கு வரலாற்றில் கிடைக்கக்கூடிய இறை தூதர்கள் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிவஸல்லம், அதாவது ஆபிரகாம் என்று சொல்லக்கூடியவர். அதே மாதிரி இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம், ஈசாக்கு என்று கிறிஸ்துவத்தில் அழைக்கக்கூடிய இறை தூதர். அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம், இஸ்மவேல் என்று கிறிஸ்துவத்தில் அழைக்கக்கூடிய இறை தூதர். அதே மாதிரி லூத் அலைஹிவஸல்லம், மூசா அலைஹிவஸல்லம், யூசுப் அலைஹிவஸல்லம், ஹாரூன் அலைஹிவஸல்லம், ஈசா அலைஹிவஸல்லம், ஜக்கரியா அலைஹிவஸல்லம், தாவூத் அலைஹிவஸல்லம், நூஹு அலைஹிவஸல்லம், சுலைமான் அலைஹிவஸல்லம், யஹ்யா அலைஹிவஸல்லம், இலியாஸ் அலைஹிவஸல்லம், யூனுஸ் அலைஹிவஸல்லம், ஐயூப் அலைஹிவஸல்லம், இப்படி எண்ணற்ற இறை தூதர்களை வந்துகிட்டு இறைவன் இந்த சமுதாயத்துல தான் அனுப்பி வச்சான். அப்போ இந்த யூத சமுதாயம் என்ன மாதிரி ஒரு நிலைமைய கையில எடுத்தாங்க அப்படின்னா, பல அத்தாட்சிகளை பார்த்தோம், பல அருட்கொலைகளை அனுபவிச்சோம். இந்த இறை தூதர்களை எல்லாம் கொலை செய்யக்கூடியவர்களாக இந்த யூத சமுதாயம் இருந்தார்கள் என்பதுதான் வரலாற்று பதிவுகள். அப்போ இந்த நபிமார்களை இந்த இறை தூதர்கள் இந்த யூத சமுதாயம் கொலை செய்தார்கள் என்பதை அல் குர்ஆன்ல 5:70, அதே மாதிரி 4:155 இந்த யூத சமுதாயம் நபிமார்களை இறை தூதர்களை கொலை செய்தார்கள் அப்படிங்கிறத இறைவன் இறை வேதத்திலேயே சொல்லக்கூடிய வரலாற்றை நம்மளால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மரியம், அதாவது மரியா என்று அழைக்கக்கூடிய மரியம் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய ஈசா அல்லது இயேசு, அவரை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாம, இறை தூதராக ஏற்றுக்கொள்ளாம, நாங்க கொலை செய்துட்டோம், அவங்கள சிலுவையில் அரைஞ்சு கொலை செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத இவங்க சொன்னாங்க. ஆனா இறைவன் அந்த ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களை வானரவில் உயர்த்தப்பட்டுட்டான் அப்படிங்கிறத இஸ்லாமும் கிறிஸ்துவம் அவர்கள் இறந்து விட்டார்கள், மீண்டும் உயிர் தெழுவார்கள் என்பதாகவும் வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுது. ஆனா அங்க இறை தூதரை இந்த யூத சமுதாயம் கொன்றது என்பதுதான் இந்த செய்தியா நம்ம பார்க்கணும். கொல்ல முயற்சிக்கிறது அப்படிங்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றுல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இந்த யூத சமுதாயம் கொலை செய்து அவர்களுடைய தலையை ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை செய்யக்கூடிய அந்த பெண்ணுடைய வீடுகளுக்கு பரிசாக அனுப்பி வைத்தார்கள் என்பதாகலாம் கிறிஸ்துவ வரலாற்றுல சொல்லப்படுது. இந்த மாதிரி எண்ணற்ற நபிமார்களை இந்த யூத சமுதாயம் கொலை செய்தது அப்படிங்கிறத நம்ம வரலாற்றுல பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த யூத சமுதாயத்துக்கு இறைவன் உணவு, அவனுடைய புறத்திலிருந்து உணவுகளை, ஒரு அருட்கொடையான அருட்சுவை நிறைந்த உணவை வழங்கிய ஒரு சமுதாயம். ஆனா அந்த உணவு எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு பூமியில விளைவிக்கக்கூடிய கீரை, அதே மாதிரி இலைத்தலைகள் இருக்கக்கூடிய கோதுமை, இந்த மாதிரியான உணவுகள் எங்களுக்கு வேணும் என்று இறைவனிடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால வரலாறுகள் முழுக்க பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல,
மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் இந்த யூத சமுதாயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலகட்டத்தில் இந்த யூத சமுதாயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா சமயங்களும் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக, இறைவனுடைய கட்டளையை மீறக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறார். அதாவது இந்த யூத சமுதாயத்துக்கு சனிக்கிழமைகள்ல நீங்க ஓய்வு நாளா இருங்க. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய மீன்பிடி தொழிலான நீங்கள் கடல்களுக்கு சென்று மீன் பிடிக்க வேண்டாம் என்று இறைவனுடைய புறத்தில் இருந்து தடை வந்த பொழுது ஒரு கூட்டத்தார் இறைவனுடைய கட்டளையை ஏற்று அமைதி காத்தார்கள், ஓய்வில் இருந்தார்கள். இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இறைவன் எப்பயுமே சமுதாயத்தை, மனித இனத்தை சோதிக்கும் போது அவன் எதை தடை செய்கிறானோ அதன் மீது ஆவலையும் ஆசலையும் தூண்டக்கூடியவனாக இருப்பான். அந்த அடிப்படையில அதாவது இறைவன் அந்த கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் வெளியே தலையை நீட்டக்கூடிய அளவிற்கு கூட்டம் கூட்டமாக வந்தது என்று வர்ணிக்கிறார்கள் வரலாற்றுல. அப்ப அந்த நேரத்துல ஆசைப்பட்டு இந்த யூத சமுதாயத்துல ஒரு பிரிவினர் என்ன பண்ணாங்க, சனிக்கிழமை இறைவனுடைய வாக்கை மீறி, ஓய்வு நாளை மீறி இவர்கள் சென்று மீன் பிடித்தார்கள். இந்த நேரத்துல தான் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்பதாக வரலாற்றுல பதியப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த இறைவனிடத்துல ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறது, நாங்க இறைவனுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறது, அப்புறம் அந்த உடன்படிக்கையை மீறக்கூடியது. இப்படிதான் இந்த யூத சமுதாயத்தினுடைய வரலாற்று நெடுக இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றுல எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்தில் இந்த யூத சமுதாயம் எகிப்துல இருக்கக்கூடிய காலகட்டம். இவங்க நாடு முழுக்க சிதறடிக்கப்பட்டிருந்த நேரத்துல இவங்க எகிப்துல, அதாவது மிசிறி என்று அழைக்கக்கூடிய வரலாற்றுல இப்போ எகிப்துல இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் என்ற கொடிய மன்னனை, ஆட்சியாளனை எதிர்த்து, அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் மிகப்பெரிய அளவுல இந்த யூத சமுதாயத்திற்கு ஒரு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல இவங்களை பாதுகாப்பதற்கு இறைவனுடைய உதவியோடு கடலை பிளந்து இந்த சமுதாயத்தை இறைவனுடைய உதவியோடு காத்தார்கள். அந்த வரலாற்றிலையுமே உதவி செய்யும் போது இந்த கடலை பிளந்து அந்த கொடிய மன்னன்கிட்ட தப்பிச்சு வரக்கூடிய அந்த நேரத்திலையுமே கடந்து வரக்கூடிய அந்த பயணத்துல அந்தந்த ஊர்களில் சிலை வழிபாடை பார்த்த இந்த யூத சமுதாயம், எனக்கும் இந்த மாதிரி எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிலையை நீங்கள் வணங்குவதற்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்டையே கேட்டாங்க. அப்போ இந்த மாதிரி இறைவனுடைய அற்கொலைகளையும் அனுபவித்து கொண்டு இறைவனுக்கு மாறும் செய்கிறது. உருவ வழிபாடு, சிலை வழிபாடு இறைவன் தடுத்திருக்கிறான். மீண்டும் அவனுடைய வேதத்திலையும் இருக்குது, கிறிஸ்துவத்திலையுமே இருக்குது. அதே மாதிரி குரான்லையும் இறை வழிபாடுல உருவ வழிபாடு தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வந்தவனைய இவங்க என்ன பண்றாங்க, வர வழியிலேயே இறைவனுடைய புறத்துல பாதுகாப்பை பெற்று வரும்போதே எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சிலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க வணங்குறதுக்கு. அதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனை பார்த்து இறைவனிடத்துல சந்திச்சு இறை வேதத்தை வாங்குவதற்காக மலைக்கு செல்கிறார்கள். 30 நாள் இறைவன் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்து இறைவன் கூப்பிடுறான். இறைவனை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். இது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அந்த இடத்துல இறைவனை பார்க்கணுங்கிறாங்க. இறைவன் சொல்றான், நீங்க என்னை பார்க்கறதுக்கு சக்தி பெற மாட்டீங்க, வேணும்னா அந்த பாறையை பாருங்க, அதுல வரக்கூடிய ஒளிதான் நான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்போ இறைவனுடைய அந்த ஒளிப்பட்ட இதுல அந்த பாறை சுக்குநூறாக உடைகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. திருப்பி அவங்கள தேற்றி எழுப்பி அந்த மயக்கம் தெரிய வச்சு அதை கொடுக்கறதுக்கு இடைப்பட்ட காலம் 30 நாள் இறைவேதத்தை வாங்குவதற்காக சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே யூத சமுதாயத்தை, தன்னுடைய சமுதாயத்தை நிப்பாட்டிட்டு மேலே போயிருக்காங்க மலைக்கு இறைவனை சந்திப்பதற்காக. 30 நாட்கள் அப்படின்னு 30 நாட்கள் மேலே ஆகியும் வரலை. அது 40 நாளாக நீடிக்கப்படுகிறது. அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, இந்த யூத சமுதாயம் அங்க அந்த சமுதாயத்துக்கு பாதுகாவலர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தம்பி சகோதராக இருக்கக்கூடிய ஹாரூனை நிப்பாட்டி போயிருக்காரு.
அந்த அந்த நேரத்திலையுமே இந்த சமுதாயம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கொண்டு வந்த அந்த தங்கம் இதெல்லாம் உருக்கி ஒரு காளை மாட்டை வந்து ஒரு உருவமாக செய்து சிலையாக வடித்து அந்த சிலையை வணங்கிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இறைவன் இல்லை, நாங்கள் காளை மாடை தான் இறைவன் சொல்லிட்டு அந்த காளை மாடை சிலையா செஞ்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரலாற்றில் அந்த காளை மாடு ஒரு தடவை பேசுனது, சப்தமே எழுப்புனது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வரலாற்று இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு சோதனையிலிருந்து மீட்டு எடுத்து வந்து இறைவனுடைய புறத்துல வழிகாட்டுதல்களான இறை வேதத்தை வாங்க போன மூசா அலைஹிஸ்ஸலாம் வர 10 நாள் லேட் ஆன உடனேயே இந்த சமுதாயம் இறைவனுக்கு மாறு செய்யுது. எப்படி காளமாட்டை சிலையாக செய்து வணங்கக்கூடிய ஒரு சூழலை வந்துவிட்டு நம்ம இந்த சமுதாயத்து வரம்பு மீறலாக பார்க்கப்படுகிறது. அப்போ ரொம்ப கோபத்தோட 40 நாள் கழிச்சு வரும்போது இந்த நிகழ்வை பார்க்குற மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் வாங்கிட்டு வந்த வேதத்தையே தூக்கி எறிகிறாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, திரும்ப திரும்ப மாறு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிற அடிப்படையில தூக்கி எறிகிறாங்க. அந்த வேலையில திரும்பவும் என்ன பண்றாங்க, இறைவன் இந்த சமுதாயத்தை இறைவனிடத்துல தௌபா, அதாவது பாவ மன்னிப்பு கோரி மீண்டு இருந்து திருப்பியும் பயணப்படுறாங்க. இந்த மாதிரி இறைவன் இந்த சமுதாயத்துக்கு நீண்ட அருட்கொடைகளையும் கொடுக்கிறான். அதையும் அனுபவித்து கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த சமுதாயம் இறைவாக்கை மீறக்கூடியதாக பார்க்கும். எப்படி சனிக்கிழமையில வரம்பு மீறினாங்களோ அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் காளைக்கட்டை வணங்குறதுக்கும் ஒரு சிலையா வடிச்சாங்க. அதே மாதிரி மரியமுடைய குமாரராகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மகனாகவும் ஏற்காமல் அவங்க காலத்துல, அதாவது விபச்சாரத்திற்கு அந்த அடிப்படையில, அதாவது ஒரு தவறான ஒரு உறவு முறைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு பிறந்தார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த யூத சமுதாயம் இறை உடைய வாக்குக்கு, இறை உடைய செயலுக்கு மாறு செய்தது. இறைவன் ரூஹுல் குத்துஸ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பரிசுத்த ஆவியினால மரியமுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துகிட்டு கருவுறாங்க. அப்போ இதையுமே இன்றளவும் யூதர்கள் இதை ஏற்காமல் கிறிஸ்துவர்களை பார்த்து ஒரு கீழ்த்தரமாக நடக்கக்கூடிய செயல்களை எல்லாம் நாம் யூடியூப்லேயே நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், பார்க்க முடியும். அப்போ அந்த காலத்திலேயும் இந்த மரியமுடைய அலைஹிஸ்ஸலாமை இறை தூதராக அனைவரும் ஏற்க வேண்டும். அதுதான் இயேசுவை இறை தூதராக ஏற்க வேண்டும். அதுதான் இறைவனுடைய வாக்கு. ஆனால் யூத சமுதாயம் அவரை ஏற்கவில்லை. அவரை கொலை செய்யும் அளவிற்கு முயற்சிகளை எடுத்து சென்றது. இறைவனுடைய புறத்தில் உயர்த்தப்பட்டான் அப்படிங்கிறது இஸ்லாமிய வரலாறு. அப்போ அந்த நேரத்திலையுமே என்ன பண்றாங்க, இந்த யூத சமுதாயம் இறைவனுக்கு மாறுதல்களை செய்யக்கூடியதாக இருக்கிறார்கள். அதே மாதிரி வட்டி முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்துக்கே வட்டியை அறிமுகப்படுத்தி உலகத்துக்கே இந்த வட்டியை கொண்டு போய் சேர்த்தது இந்த யூத சமுதாயம் தான். இப்படி இறைவன் எதெல்லாம் தடுத்தானோ அதையெல்லாம் இவர்கள் மீறி, உடன்படிக்கையை மீறி செய்யக்கூடிய அந்த காலகட்டம். அதே மாதிரி திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்தை போய், அதாவது இன்னைக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி என்று சொல்லக்கூடிய அந்த ஜெருசலத்துல இறைவன் வாக்களிச்சான் யூத சமுதாயத்துக்கு. அங்க போய் யூத சமுதாயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து நீங்கள் போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல இந்த யூத சமுதாயம் சொன்னாங்க, மூசாவே நீயும் உன்னுடைய இறைவனும் போய் அவனிடத்துல போர் செய்யுங்க, நாங்க வேணா இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இறைவன் வாக்களிக்கப்பட்ட பூமியை பெறுவதற்கு இறைவனுடைய ஒரு செயலாக, இறைவனுடைய ஒரு கட்டளையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வாக்களிக்கப்பட்ட பூமியில இவங்க போய் போர் செய்யறதுக்கு முடியாதுன்னு, நீங்க போய் போர் செய்யுங்க அப்படின்னு இறை தூதராகிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிகாசம் செய்தார்கள். இதனால தான் இறைவன் 40 ஆண்டு காலமாக அந்த பூமியை தடை செய்யப்படுகிறது, நீங்க இந்த பூமியில நாடோடிகளாக சுற்றி திரியுங்கள் என்ற ஒரு சூழலை உருவாக்கினான். அதன் அடிப்படையிலேயே இந்த யூத சமுதாயம் உலகமெங்கும் பல ஆண்டுகளாக நாடோடிகளாக திரிந்ததை நம் வரலாற்று முழுவதும் பார்க்க முடியும்.
இந்த ச இறைவனால் சபிக்கப்பட்ட, இறைவனால் அதாவது ஒட்டுமொத்தமாக 40 ஆண்டு காலமான சாபத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயம்தான் இந்த யூத சமுதாயம். அதோடு மட்டுமல்ல, இந்த யூத சமுதாயம் தொடர்ச்சியான இறைவனுடைய அருட்கொடைகளை அனுபவித்தது மட்டுமல்லாமல், இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியதுல இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இறைவனுக்கு மகன் இருக்கிறான், இறைவனுடைய மகன் இருக்கிறான் என்று இறைவனுடைய வழிகாட்டலாக இருக்கக்கூடிய வழிபாட்டு ஒரு வழிமுறையை, அதாவது இறைவன் என்பவன் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அதே நேரத்தில் அவனுக்கு மனைவியும் கிடையாது, அவனுக்கு தூக்கமும் கிடையாது, அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லக்கூடிய இறைவன்கிறது இதுதான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையும் சொன்ன இறைவனுக்கு மகன் இருக்குகிறான், உசைர் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் இருக்குகிறான் என்றும் இந்த யூத சமுதாயம் இறைவாக்கை மீறி இறைவனுடைய உடன்படிக்கையை முறித்ததை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த யூத சமுதாயத்தை ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய அந்த பாலஸ்தீன பகுதியான அந்த பகுதியில நுழைய சொல்லும் பொழுதும், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விருப்பமும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விருப்பமும், அந்த பாலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித பூமியின் மேலே விருப்பப்பட்டு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் கேலியும் கிண்டலுமாக அந்த புனித பூமியில நுழையிறதுக்கு முயற்சி செய்தார்கள். இறைவனால் தடுக்கப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் செல்றதுக்கு இறைவன் அனுமதி அளித்தான். மற்றபடி அந்த யூத சமுதாயத்தை அந்த ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித பூமி உள்ளே செல்வதற்கு, அந்த சாலமன் அவர்கள் பின்னால் கட்டப்பட்ட அந்த கோயில்களை பார்ப்பதற்கும் நீண்ட காலமாக இந்த யூத சமுதாயத்திற்கு இயலாத காரியமாகவே, இறைவனால் சபிக்கப்பட்ட காரியமாகவே இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் வரலாற்று முழுக்க நம்ம பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்குது. இந்த யூத சமுதாயம் தொடர்ச்சியாக இறைவனிடத்துல வாக்குவாதம் செய்வதும், இறைவனிடத்துல ஒரு கேள்வி கணைகளை முன்வைக்கக்கூடியதுமாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த சமுதாயத்திற்கு இறைவன் பலியாக, பலிபீடத்தில் பலி கொடுப்பதற்காக, இறை வேண்டலுக்காக ஒரு காளை கண்டை அறுத்து பலியிட சொல்லக்கூடிய அந்த நேரத்திலையும், நீங்கள் இறை வசனத்தில் குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் ஃபுல்லாகவே அந்த மாடு எப்படிப்பட்ட மாடு, அது என்ன கலரில் இருக்கும், அதனுடைய வால் எப்படி இருக்கும், இப்படி எண்ணற்ற கேள்விகளை இறைவனிடத்தில் கேட்க சொல்லி இறை தூதர்களை வற்புறுத்தி கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்தது. இப்பேற்பட்ட சமுதாயத்துக்கும் இறைவன் அருட்கொடைகளை வழங்கி ஆரம்ப காலகட்டத்தில் நேசித்தான். அதில் இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்தாரோட வரக்கூடிய அந்த நேரத்தில் ஃப்ரௌன்ட்ட இருந்து இவர்களை காப்பாற்றப்பட்டு இவர்களுக்கு வாழ்வளிக்கப்பட்ட, இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த ஜெருசலத்தை நோக்கிய அந்த பயணத்தில் 12 கூட்டத்தார்கள் இவர்கள் பின்னால் வருகிறார்கள். இவர்களுக்கு பாலைவன பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பாலைவன பகுதியில் அருந்துவதற்கு நீர் வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து தன்னுடைய தடியை கொண்டு பாறையின் மேலே இறைவன் அடிக்க சொல்கிறான். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய மோசே அவர்கள் அந்த பாறையின் மேலே அடிக்கிறாங்க. 12 நீர் ஊற்றுக்கள் உருவாகிறது. அதில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் தனக்கான அந்த ஊற்றை கண்டுகொள்வார்கள் என்று சொல்லி அங்கே சிறிது காலம் இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்திலையும் அந்த இடத்திலையும் இந்த யூத சமுதாயம் இறைவாக்கை மீறுது. அதுலேயும் அந்த கடலை தாண்டி போகக்கூடிய நேரத்தில் தண்ணியை இவ்வளவுதான் அளவு நீங்கள் பருகணும் அப்படின்னு அந்த கடலில் சொல்லக்கூடிய அந்த குடிநீர்களை எடுத்து பருகக்கூடிய அந்த சரங்கை கையில் எடுத்து இவ்வளோ அளவு தான் நீங்கள் பருகணும்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் இந்த யூத சமுதாயம் என்ன பண்ணுறாங்க, இறைவனுடைய வாக்கை புறந்தள்ளி விட்டு இவர்களுடைய வாக்கை மேலோங்க செய்கிறார்கள். இப்படி பல இடங்களில் இந்த யூத சமுதாயம் அல்லல் பட்டிருக்கிறது. பல ஆட்சியாளர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த யூத சமுதாயம் நிம்மதியாக
வாழ்ந்தது என்ற வரலாற்றை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது அரபுகளுடைய நிலப்பரப்புல ஆட்சி செய்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த யூதர்கள் தான் மிகவும் அமைதியான முறையில இன்னும் ஒருபடி அந்த நாட்டுடைய குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கிறதோ அத்தனை உரிமைகளும் இந்த யூத சமுதாயத்துக்கு வழங்கப்பட்டது. இந்த யூத சமுதாயம் அவர் காலகட்டத்தில் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி ஈசா என்று சொல்லக்கூடிய இயேசு, இன்னும் பல நபிமார்கள் இறை தூதர்களிடத்துக்கு மாறு செய்தார்கள், உடன்படிக்கையை மீறினார்கள் என்றோம்னா, இறுதி தூதராக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலையும் இந்த யூத சமுதாயம் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாறு செய்தார்கள். எப்படின்னா, முகமது நபிக்கு முன்னாடி நல்லவர்களைப் போல பேசுவார்கள், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று பேசுவார்கள். ஆனால் இவர்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய கூட்டத்தாரை தூண்டிவிடக்கூடியவர்களாகவும் இந்த யூதர்கள் இருந்தார்கள். மதீனாவில் இந்த யூதர்கள் போய் அடைக்கலம் இருந்த சமயத்தில் எப்படி முஸ்லிம்களுக்கு சமமான உரிமை இருக்குதோ அதே மாதிரி இந்த யூத சமுதாயத்திற்கும் சமமான உரிமையை வழங்கியவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர். ஏன் என்று சொன்னால் இந்த யூத சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம் எல்லாமே வேதம் அளிக்கப்பட்ட சமுதாயம் என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முகமது நபி வந்து இறை தூதர் அவர்கள் மிகவும் பாசத்தோடு நடந்துக்கிட்டார்கள். ஏன்னா இறைவன் நேசித்த கூட்டம் இல்லையா, அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப பாசத்தோடு நடந்துக்கிட்டாங்க. ஆனால் நபிகளுடைய முகமது நபியுடைய வரலாற்று காலகட்டத்திலையும் இந்த யூத சமுதாயம் இறைவாக்கை மேலங்கோ செய்யவில்லை, மாறாக மாறு செய்யக்கூடிய கூட்டமாகவே இருந்ததாக தான் வரலாறுகள் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த யூத சமுதாயத்தில் சிலருக்கு இறைவன் வந்து நிலப்பரப்பை ஆட்சி செய்யக்கூடிய, அதாவது ராஜாக்களாக இருக்கக்கூடிய, ஒரு அரசராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்கினான். அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அதாவது தாவீது என்று சொல்லக்கூடிய இறை தூதர், அதே மாதிரி அவருடைய மகனாக இருக்கக்கூடிய சாலமன் என்று சொல்லக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இவருக்கு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அந்த இடத்துலையுமே இதை வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சுட்டி காட்டுறாங்க. இந்த மாதிரி மூசாவுக்கு, இந்த சாலமனுக்கும் தாவீதுக்கும் நான் வந்து என்ன பண்ணோம், மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்புகளை கொடுத்தோமே, அதை நீங்கள் அந்த அருட்கொடையை நினைச்சு பாருங்க அப்படின்னு இறைவன் குர்ஆன்ல நினைவுபடுத்தக்கூடிய இடங்களும் வருது. அப்போ இந்த யூத சமுதாயத்திற்கு மிகுந்த அத்தாட்சிகளையும் அதே மாதிரி மிகுந்த சலுகைகளையும் இறைவன் வழங்கினான். ஆனால் இந்த யூத சமுதாயம் இறைவனுடைய வாக்கை புறம் தள்ளிவிட்டு தன்னுடைய வாக்கை மேலோங்க செய்த காரணத்தினால தான் இறைவனால் சபிக்கப்பட்டு 40 ஆண்டு காலம் இந்த பூமியிலே நாடோடிகளாக சுற்றி திரிய வேண்டும் என்று இறை சாபத்தினால்தான் இந்த யூதர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலே சிதறடிக்கப்பட்டு, அதாவது கொஞ்சம் பேர் மிஸ்ரி என்று சொல்லக்கூடிய எகிப்து பகுதியில், இன்னும் கொஞ்சம் பேர் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அரபு மண்ணில், இன்னும் கொஞ்சம் பேர் வேற நாடுகளில், இப்படி பல நாடுகளில் சுற்றி திரியக்கூடிய இதை நம்மளால் பார்க்க முடியுது வரலாற்றில். இந்த அடிப்படையில் தான் இறைவன் மிகுந்து நேசித்து பல வழிகாட்டுதலையுடைய இறை தூதர்களை அனுப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சமுதாயம்தான் இறைவனுக்கு மாறு செய்ததுடைய விளைவால் சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாகவும் இறைவன் வெறுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாகவும் ஆக்கப்பட்டது என்பதுதான் வரலாறு. மீண்டும் ஒரு யூதர்களுடைய வரலாற்று சிறப்பை கொண்ட ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஊர் சுத்தி சேனலுக்காக நான் அகம்.